வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் பனாய்சியஸ். ஸோ எல்லாரும் ஆவல் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஃபர்ஸ்ட் ஐபிஎல் இனாகுரேஷன் மேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அண்ட் ஓப்பனிங் செரிமோனி பார்த்துருப்பீங்க. ஸ்ரேயா கோஷலோட சாங்ஸ், தீஷா பட்டன் டான்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ஒரு ரெயின் ப்ரெடிக்டட் மேட்சாக இருக்கும்னு சொன்னாங்க. பட் ஆப்வியஸாக ரெயின் எதுவும் இல்லை. ரெயின் வந்திருந்தாலும் ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்திருக்கும் கண்டிப்பாக. அது என்ன நடத்துறது பிசிசிஐ. ஸோ ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்ல இருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ த பிளாக் பஸ்டர் மேட்ச் கேகேஆர் அண்ட் ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி வந்து வின் பண்ணியிருக்காங்க வெரி கம்ஃபர்டபுளா. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி ஆர்சிபி ஃபீல்டிங் சூஸ் பண்ண குயிக்காக சம்மரி மாதிரி கொடுத்துட்றேன். அப்புறம் கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 175 அடிச்சாங்க. அண்ட் ஆர்சிபி வந்து தே ஆர் க்ரூசிங் ஆல் த வே. ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஈவன் ஒரு 4 ஓவர்ஸ் பேர்ல நினைக்கிறேன் என்ஆர்ஆர் பயங்கரமா இருக்கும். அண்ட் இட்ஸ் அ குட் ஸ்டார்ட் டு த லாங் டோர்னமெண்ட். ஸோ நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறது மிஸ்டர் கார்த்திகேயன். ஸோ அவர் நான் சின்ன வயசுலேருந்தே நான் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கோம், கிரிக்கெட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இந்தியன் கிரிக்கெட் ஐபிஎல் அப்படின்னு. அண்ட் ஸோ கார்த்திக், நான் உன்னோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு ஆர்சிபியோட இத்தனை வருஷம்லேருந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் வின். என்ன பாசிட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ அவங்க அவங்க கிரியேட் பண்ண சேஞ்சஸ் எப்படி கிளிக் ஆயிருக்கு இந்த வின்க்கு? உன்னோட தாட் சொல்லு. இந்த வாட்டி வந்து நம்ம சால்ட் வந்து எடுத்தது வந்து ஆர்சிபிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஓப்பனிங் பேர் சால்ட் அண்ட் கோலி அவங்களோட பேட்டிங் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்லேயே மேட்ச் இஸ் கான் போயே முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா கீட் அவர் பிலிப் ஷாட் அடிச்சு பார்க் அவுட் இருக்காரு. கீட் கோலி வந்து எப்பயும் போல ஒன் சைடு ஸ்டாண்ட் போட்டுருவாங்க. கோலி சுற்றி தான் ஆர்சிபி கேமே எப்பயுமே அப்படிதான் இருக்கும். ஸோ பிலிப் ஷாட் வந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த பால் ரன்ஸ் எல்லாமே ஈக்குவலா வரும்போது ரஜத் பரிதார் வந்து அடிச்சு மேட்ச் க்ளோஸ் பண்ணிட்டாரு. பவர் பிளே ஒன் சைட் கேம் பொறுத்த வரைக்கும் ஒன் சைட் கேம். ஓகே, பவர் பிளே முடியும் போதே ஆமா ரன் ரேட் நீ சொன்ன மாதிரி 6.7 வந்து ரெக்கார்ட் ரன் ரேட். ஸோ 7னா அதுவும் ஈடன் கார்டன்ல தெரிச்சிட்டு போகுது பால். 7-6 ஒரு ரன்னே இல்லை. அண்ட் ஆல்சோ இதுல என்னன்னா வருணை நல்லா டேக் ஆன் பண்ணாங்க. ஸோ வருண் அண்ட் நரேன் தான் மோஸ்ட் லீத்தலா இருப்பாங்கன்னு நினைச்சோம். பட் வருணா வந்து ஃபில் சால்ட் சூப்பர்வா டேக் ஆன் பண்ணான். ஸோ அது வந்து அதுவே ஒரு பயங்கர இடியா இருக்கும் கேகேஆர் சைட்ல இருந்து. ஸோ ஓகே, சூப்பர். இப்போ கிருஷ்ணா உன்கிட்ட கேட்கிறேன்டா. இப்போ கேகேஆர் சைடு நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈவன் ஒரு ஷேக்கி ஸ்டார்ட், அந்த ஒரு டென்ஷன்ல இருந்தாங்க. பட் அகைன் ஒரு நல்ல ஸ்டார்ட், ஒரு 12 ஓவர்ஸ் முடியும் போது 122 for 2 வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருந்தாங்க. ஸோ அங்கிருந்து ஒரு சடன் ஸ்லம்ப். ஸோ அதுதான் ரீசனா இல்ல என்ன கேகேஆர் எங்க மிஸ்டேக் பண்ணாங்க? இல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் 3 ஓவர் வந்துட்டு நான் சொன்னதுதான். குவிண்டன் டிகாக் மட்டும் தான் அவங்க இதுல ஃபார்ம்ல இல்லாம இருந்தான் ஓப்பனிங்ல. அது அதே மாதிரிதான் குவிண்டன் டிகாக் ஸ்ட்ரகிள் பண்ணான். பட் ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல 9 ரன், அடுத்த 3 ஓவர்ல 51 ரன் அடிச்சாங்க. அந்த இடத்துல ஒரு ஒரு ஆர்சிபி ஒரு ஒரு பிளண்டர் பண்ணாங்க. நல்லா போயிட்டு இருக்கும்போது எஸ் தயாலும் இவனும் நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. ஐசல் விட்டும் திடீர்னு ரசிக் தாரை கொண்டு வந்து 16 ரன்னு, அதே மாதிரி குணால் பாண்டியாவை கொண்டு வந்து 15 ரன்னு, அதுக்கப்புறம் கடைசி ஒரு எஸ்தேயால கொடுத்து 20 ரன்னு. பட் என்னன்னா கடைசி வந்துட்டு எல்லா பாலும் அடிக்க போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. எல்லா பாலும் கரெக்டா, அதே குணால் பாண்டியா நல்லா போட்டுட்டு இருக்கான், திரும்பி நல்ல ஸ்பெல்லு. ரிங்கு சிங் வந்துட்டு தேவையே இல்லாம அவனோட லாஸ்ட் பால் ஆஃப் தி ஸ்பெல்ல போய் ஸ்ட்ரைட்டா ஸ்டெம்புக்கு வர்ற பாலை சுத்தி போல்டு நல்லா போட்டுட்டு இருக்க. கரெக்டா அவனுக்கு ஒரு ஃப்ளோ வந்துட்டு இருக்கும்போது அதை கொடுத்தான். அதே மாதிரிதான் ரசலும், அவனுக்கு எப்படியும் கரெக்டா ரசல் வந்தவொடனே சுயா சர்மா கொடுத்தாங்க. அவன் கண்டிப்பா லெக் ஸ்பின் அவுட் ஆயிருவான் அப்படின்னு தெரிஞ்சு, அது தெரிஞ்சே அவன் சுத்துறான் அப்படின்றது வந்துட்டு ஒரு 4 அடிச்சிட்டான். அடுத்த பால் சிம்பிளா சிங்கிள் எடுத்துட்டு அங்கீஷ் ரகுவன்சிட்ட கொடுத்துருக்கலாம். அந்த அங்கீஷ் ரகுவன்சி நல்லா ஆடிட்டு இருந்தான். ஆனா தேவையில்லாம அவுட் ஆன உடனே அப்படியே ப்ரெஷர் மாறிடுச்சு இந்த சைடு. லாஸ்ட் 5 ஓவர்ல 6க்கும் கீழே ரன் ரேட் 29 ரன் தான் அடிச்சாங்க. லிட்ரலி கேகேஆர் தோத்துட்டாங்க இந்த மேட்ச. ஆர்சிபி நல்லா பண்ணாங்கன்னு சொல்றத விட கேகேஆர் ஒஸ்ட் பேட்டிங் தான் சொல்லணும். இதுக்கு நான் கேட்டே ஆகணும். நீங்க இது என்ன சொன்ன ப்ரெடிக்ஷன்ல 70-30 சொன்ன ஒரு மனசாட்சியே இல்லாம அப்பவே நான் பார்த்துட்டு தான் நான் வந்து ஜாயினே பண்ணேன். நான் வந்துட்டு 70-30 சொல்லல, 80-20 சொன்னேன். இல்லாமலே நீங்க ப்ரிவியூ போட்டு ப்ரிவியூ பண்ணிருக்கீங்க. அது வந்து ஒரு நியூட்ரலா பண்ணிருக்கலாம். வந்து ஒரு சிஎஸ்கே மைண்ட் செட்டோட ரிவ்யூ பண்ணீங்கன்னா வந்து 70-30 இல்ல நான் வந்துட்டு இன்னும் சொல்றேன். நான் 80-20 சொன்னேன், 70-30 சொல்ல. நான் 80-20 சொன்னேன். நான் முடிச்சிட்டோம். சொல்லு, நீ சொல்ற கார்த்திக்.
அது அது ஒண்ணு. இன்னொரு பாயிண்ட் சொன்னாரு, கிறிஸ் சொன்னாரு, கிரிக்கெட் அனலிஸ்ட் கிறிஸ் என்ன சொல்லியிருக்காரு, எதுக்கு ஆர்சிபி எல்லாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் கொடுக்குறாங்க, இது வந்து சும்மா கேகேஆருக்கு ப்ரீ பாயிண்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரி சொல்லி பேசினாரு. இப்போ ஒரு கிறிஸ் எங்க போய் ஒரு மூஞ்சி வச்சுக்குவாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்சே அடி பொழந்து கேம். ஆக்சுவலா சொல்ல போனா இது வந்து 90-10 வந்து இப்படி மாத்திக்கலாம். ஆர்சிபி 70, கேகேஆர் வந்து 30 அப்படி வேணா மாத்திக்கோங்க. இல்ல இது இல்ல நான் இல்ல நான் ஒத்துக்கவே அதான் மாட்டேன். திரும்பி இல்ல சொல்றேன். ஒரே நிமிஷம். இது நான் கேகேஆர் தோத்துட்டாங்க, ஆர்சிபி அப்படி ஒத்துக்கவே மாட்டேன். ஆர்சிபி செமையா க்ரூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டிங்ல தடுமாறி அடிச்சானா நீ சொல்றத நான் ஒத்துக்கலாம், கேகேஆர் தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஈவன் 210 வரைக்கும் போஸ்ட் பண்ணிருந்தாலுமே ஆர்சிபி வந்து செம சான்ஸ். சோ இந்த இடத்துல இருந்து ரஜத் பட்டிதார், இன்னும் லிவிங்ஸ்டன் இருக்கான், டிம் டேவிட் இருக்கான், திருநெல் பாண்டியா இருக்கான், பேட்டிங்ல டெப்த்துமே இருக்கு. ஸ்டில் 210 அவன் கேகேஆர் போட்டிருந்தாலுமே ஆர்சிபியால ஸ்டில் சேஸ் பண்ணிருக்க முடியும். ஸோ அந்த அந்த அளவுக்கு அங்கே ஃபயர் பவர் இருக்கு. அண்ட் அவங்க கிரியேட் பண்ண ஸ்டார்ட்டுமே செம்ம கிரேட் நாக். ஸோ அதுல இந்த ஆர்சிபி சாரி கேகேஆர் தோத்துட்டாங்கிறத ஒத்துக்க மாட்டேன். அவங்க தோத்துட்டாங்க, இவங்க அவங்கள அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் உண்மை. சரி சொல்லு, உன்னோட தாட் சொல்லு. என்ன கேக்குறியா? ம். இல்ல அதுதான் அவங்க வந்துட்டு இப்ப எல்லா பாலும் அடிக்க போய் ஒரு பெரிய மிஸ்டேக்கு. அதுவும் இல்லாம அவங்க ரமன்தீப் சிங்கை கொஞ்சம் முன்னாடி இறக்கி இருக்கணும், ரஷலுக்கு முன்னாடியே. லெக் ஸ்பின் கன்ஃபார்ம் சுயா சர்மா போட வைப்பாங்கன்னு தெரிஞ்சே அவங்க ரஷலை இறக்குனது தப்பு. ரமன்தீப் சிங்கை கொஞ்சம் முன்னாடி இறக்கி இருக்கணும். பிளஸ் ரமன்தீப் சிங் வந்துட்டு கடைசி ஓவருக்கு முன்னாடி ஓவரில் லாஸ்ட் பால் சிங்கிள் ஓடிக்க கூடாது. லாஸ்ட் ஓவர்ல ஒரு ரன்னுக்கு ஒரு பால் கூட ஸ்ட்ரைக்கில் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி, இதுல வந்துட்டு எப்ப இருந்தாலும் ஒரு அடிச்சதுன்னா ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா வரும்னு நினைப்பீங்க. ஆனா வேற அடுத்த மேட்சஸ்ல சொல்றேன் நானு, அந்த மாதிரி லாஸ்ட் ஒரு பால் ஒரு ரன்னுக்கு ஆசைப்பட்டு கடைசி ஓவர்ல ஒரு பால் கூட ஸ்ட்ரைக் கிடைக்கல கடைசியா. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு ரமன்தீப் சிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் எடுத்துக்கணும். பிளஸ் இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா, ரஹானே வந்துட்டு வைபவ் அரோரா ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போலன்னு தெரிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஓவர் ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வந்திருக்கணும். ஹர்ஷித் ராணா நல்லா போட்டார் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நல்லா போட்டார். ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வந்திருக்கணும். ஸ்பென்சர் ஜான்சன் ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, வெறும் 4 ரன் தான் கொடுத்தாரு, நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு ஒரு ஆஃப் டே. பட் பவர் பிளேக்கு அப்புறம் நல்லா போட்டாரு. பவர் பிளேல ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ரன் கொடுத்துட்டாரு. நரேன் எப்பயும் போல அவரோட கரெக்டான அந்த 4 ஓவர் 28 ரன்னு 2 விக்கெட் அதை கரெக்டா பண்ணிட்டு போனாரு. பட் பேட்டிங் சொதப்பல். பேட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் க்ளோஸ் கேமா இருந்திருக்கும். இது ஒன் சைடட் கேமா போயிருச்சு. பேட்டிங் ஒரு சைடு ஓகே, சொதப்பல். இது பேட்டிங் சொதப்பலுங்கிறத விட ஒரு எக்ஸ்ட்ராடனரி மைண்ட் செட், கேப்டன்சி. சொல்லு சொல்லு. கரெக்ட் விஜய். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஆர்சிபி ஜெயிச்சது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேகேஆரோட மிஸ்டேக்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி கிடையாது. உங்களோட பவுலிங் எஃபர்ட் அண்ட் ஃபீல்டிங் எஃபர்ட்லாம் சூப்பரா இருந்தது. இந்த குணால் பாண்டியா அவங்களுக்கு கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். ரைட்டா போட்டாரு, 3 விக்கெட் அடிச்சாரு. அவரோட அந்த 4 ஓவர் வந்து வெரி க்ரூஷியல் ஃபார் ஆர்சிபி. அந்த அந்த சாரி கேகேஆர் பேட்டிங் கொலாப்ஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் குணால் பாண்டியா. கரெக்ட். அண்ட் ஆல்சோ இப்போ கிருணால் வந்து நம்ம சொல்லும்போது சொல்லலாம், என்னடா ஒரு ஸ்பின்னர். எனக்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ஷா ஒரு தலைக்கு போடுறது வந்து ஒரு ஒரு பீமர் மாதிரி டைரக்டா ஹெட்டுக்கு ஏத்துற மாதிரி இருந்தது. பட் ஒரு டாக்டிக்கலா பாத்தீங்கன்னா அடுத்த பால் அவனை ஒரு வெங்கி வந்து ஒரு மாதிரி பதறிட்டான் டக்குன்னு, என்னடா அது அப்படின்னு சொல்லி திரும்ப ஹெல்மெட்டை வர சொல்லி அடுத்த பால் கிராம்ப் ஆயிட்டான் உள்ள. கரெக்டா இன்ட்டு ட்ரிஃப்டட் பால் உள்ள வந்து போல்டு கிராம்ப் ஆயிட்டான். ஸோ இது நல்ல ஒரு டாக்டிக்கல் மூவ் தான். நீ என்னோட பால் நீ இந்த ஹெல்மெட் எல்லாம் ஃபேஸ் பண்றியா, நான் உன்னை அங்க லாக் பண்றேன்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ 12 overs 122 ரன்ஸ். அப்ப பார்த்தா கேகேஆர் வந்து வெல் ஆட் இந்த ரேஸ். அண்ட் ஆர்சிபி வந்து பேக் ஃபுட்ல ஆடிட்டு இருக்காங்க. ஒரு என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு ஒரு அமெச்சூர் கேப்டன் அண்ட் ஒரு வெரி பிக்கஸ்ட் பிரான்ச்சைசி ஆஃப் ஐபிஎல் ஆர்சிபி மாதிரி ஒரு இதை வந்து லீட் பண்ணும்போது, ஏன்னா எவ்வளவு ஹேட்டட் வரும்னு தெரியும். இப்ப இந்த இடத்துல இன்னைக்கு ஆர்சிபி தோத்து இருந்துச்சுன்னா அஜித் பத்திரக்கு எவ்வளவு பெரிய ஒரு பேக்லாஷ் வந்து இருக்கும். அந்த ஃபேன்ஸோட இதெல்லாமே அவன் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அது அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு பேனிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணாம சூப்பரா செம்மையா மெச்சூர்டா அந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு கம்பேக் கொடுத்து 175 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் திங். அண்ட் ஆல்சோ விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் உள்ள வரும்போதே இது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இது ஒரு பிலோ பார் ஸ்கோர்ல சூப்பரா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம், இதை வந்து நம்ம அடிச்சு பயங்கரமா க்ரூஸ் பண்ணிட்டு போய் ஜெயிக்க போறோங்கிற மைண்ட் செட்ல வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. எல்லா பவுலர்ஸையும் வந்ததுல யாரும் போட்டாலும் அடிப்பேன், யார் வந்தாலும் அடிப்பேன், இதுதான் எங்களோட பேட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு எஸ்ஆர்எச் காமிச்சதை இவங்க ரெப்ளிகா பண்ணிருக்காங்க. ஹோப் தே வில் கண்டினியூ டு டு சேம் தி என்டையர் டோர்னமெண்ட். இதான் என்னோட பாயிண்ட். ஓகே, பட்
பாண்டியா அந்த ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். குணால் பாண்டியா நீங்க பாத்தீங்கன்னா இஸ் a வெரி இம்பாக்ட்ஃபுல் பவுலர் ஃபார் எனி franchise. அவர் லாஸ்ட் ஒரு 3-4 சீசன் அவரோட ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இஸ் பீன் வெரி எக்கனாமிக்கல் பவுலர். 6 ரன் அவரோட ஒரு எக்கனாமிக் பாத்தீங்கன்னா 6 அண்ட் பிலோ 6.5 அந்த மாதிரி தான் இருக்க தவிர நல்ல ரன் கண்டெயின் பண்ணுவாரு. ஸோ அது வந்து ஆர்சிபி அவரை பிக் பண்ணது வந்து இப்போ அந்த ஆப்ஷன்ல ஒரு நல்ல பிக்னு சொல்லலாம். ம். ஆமா, பெருசா டர்ன் இருக்காது, ஒரு விக்கெட் டேக்கிங் டெலிவரிலாம் இருக்காது. ஆனா ஒரு டக்குன்னு ஜடேஜாவோட இது மாதிரி. பால் ஜடேஜா மாதிரி விக்கெட் டு ம். விக்கெட், பாயிண்ட் டு பாயிண்ட் போட்டு போய்கிட்டே இருப்பாரு. ஓகே, சூப்பர். நம்ம ஃபேண்டசில சொல்லியிருந்தோம் சில பிளேயர்ஸ் எல்லாமே லாஸ்டா பேசியிருக்கும் போது ரஹானே அடிப்பான்னு சொல்லி கிறிஸ் சொல்லியிருந்தான். அதே மாதிரி ரஹானே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா வருண் சக்கரவர்த்தி நிறையன்னு சொல்லியிருந்தோம், அண்ட் ஈவன் நிறைய பேர் எடுத்து வந்திருப்பாங்க. மைட் பி அவங்களுக்கு ஒரு ஆஃப் டே, ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் வரல. பட் ஆல்சோ இல்ல நரேன் பண்ணிட்டாரு கரெக்டா. வருண் சக்கரவர்த்தி தான் பேட்டிங் off day. வருண் சக்கரவர்த்தி தான் ஆஃப் டே. நரேனுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு விக்கெட் எடுத்தான்னு நினைக்கிறேன், அண்ட் ஒரு 45 ஒரு ரன்ஸ் wicket கிட்ட நல்ல வந்தது. run rate. ம். அதனால அது வந்திருக்கும். அண்ட் வழக்கமா நம்ம அவர் கிங் வந்து கோல் ஒரே ஒரு ஆர்சிபி பிளேயர் தான் பிக் பண்ணாரு. கிறிஸ் வந்து ஒரே ஒரு ஆர்சிபி பிளேயர் Next day, next day எடுக்கணும். கோவம் தெரியல. கோலி இஸ் த மோஸ்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் ஐபிஎல். அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஆள் எடுக்க முடியலனாவது கோலியாவது எடுத்து போட்டிருந்தீங்கன்னாவது ஒரு 50 ரன் அவர் எவ்வளவு இஸ் நாட் அவுட் பக்கத்து ஸ்கோர் அவர் எடுத்திருந்தீங்கன்னா சும்மா வந்து உங்களுக்கு வந்து 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் ஈஸியாவே வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு சின்ன கோலி தான் இன்னொருத்தர் அட்வைஸ், எடுத்தாங்களே. நான் எடுத்தேன். அதான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் நான் சொல்றேன். நீங்க வந்து ஆர்சிபில உங்களுக்கு பிளேயரே இல்லைன்னா கூட நீங்க கோலியை வந்து கண்டிப்பா வந்து பெட் பண்ணி போட்டுக்கலாம். மற்ற எடுத்துக்கலாம், எப்படி இருந்தாலும் ஒரு 50 ரன் வந்துரும். அதான் சில பிரான்ச்சைஸ்லாம் இருக்கு, அதுல ஸ்டார் பிளேயர் சில பிளேயர்லாம் வந்து நீங்க கண்டிப்பா நீங்களே உங்க டீம்ல எடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்லாம் சில பிரான்ச்சைஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஆர்சிபில கிடையாது. நீங்க வந்து டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு கோலியை போட்டுடலாம். கிவ் யூ 50-60 பாயிண்ட்ஸ் ஷோர்லி. டீம்ல எடுக்க வேணாம், பட் கப் எடுத்துருவாங்க. அதுதான் தெரியல. புவர் ஃபார்ம் யூ வில் கெட் 50-60 பாயிண்ட்ஸ். இல்ல அதுதான் ஃபேண்டசிக்கு தான் யூஸ் ஆகும். ஃபேண்டசிக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர கப்பு வாங்குறதுக்கு யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அந்த இது நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி பேசுறோமா ஃபைனல் மேட்ச் பத்தி பேசுறோமான்னு தெரியல. அப்போ Okay, இல்ல, இப்போ இது ஒரு 17 match. வருஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் நான். மேட்ச் கேட்கல. ரிவ்யூ இன்னைக்கு பாயிண்ட் 17 வருஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் மேட்சை பத்தி பேசல. இல்ல இப்ப ப்ரிவியூ நீங்க டைட்டில மாத்தி நீங்க போட்டிருந்தீங்கன்னா ஓகே 17 வருடம் கப்படிக்காத கேகேஆர் கப்படித்த கேகேஆர் போன வருடம் கப்படிக்க அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க வந்து இந்த யூ ஹேவ் டு டேக் அப் மேட்ச் ஒன் மேட்ச் அட் அ டைம். ஒரு மேட்ச் பத்தி தான் பேசணும் தவிர அவங்க 17 வருஷமா கப்படிக்கல அப்படி இப்படின்னு பேசுறது வந்து இல்ல valid இது point. நீங்க இந்த வந்து மேட்சோட நீங்க வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தனியா வந்து நம்ம கால் போட்டு பேசுவோம்ல அந்த மாதிரி பேசினா we can talk more on this அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல நான் அது சொல்லல. நல்ல ஸ்டார்ட். ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க, என்ஜாய் பண்ணுங்க. செகண்ட் மேட்ச் யாரு கூட? ஆர்சிபிக்கு ஆக்சுவலா சிஎஸ்கே நினைக்கிறேன். Thursday ஆமா 28. அடுத்த மேட்ச் சிஎஸ்கே கூட தானா? சேப்பாக்ல வச்சா? ஆமா, சேப்பாக் தான். அப்படிதான் சேப்பாக்ல. ஓகே, சூப்பர். ஸோ அப்போ ஒரு செம்ம மேட்ச். ரெயின் வரல, நல்லா ஃபேன்ஸுக்கு செம்ம கொண்டாட்டம். ஓப்பனிங் செரிமனியோட பயங்கரமா போச்சு. அண்ட் ஃபேண்டசிலையுமே ரெய்னிங் சிக்ஸர்ஸ் அந்த சைடெல்லாம் ரெய்னிங் சிக்ஸர்ஸா இருந்தது. பட்ஜெட் படிடார் வில் சால்ட் ரெய்னிங் சிக்ஸர்ஸா இருந்தது. ரெய்னிங் சிக்ஸர்ஸா இருந்துச்சா? ஆமா. ஆக்சுவலா கேகேஆர் நல்லா போட்டுனா இது இன்னும் சூப்பர் மேட்சா போயிருந்திருக்கும். அவன் 220 210 அந்த மாதிரி அடிச்சுனா இவங்களுமே 210 அடிச்சிருப்பாங்க. பட் ஒரு நல்ல ஒரு ரன் சேஸ் போயிருந்திருக்கும். கேகேஆர் ஜெயிச்சிருப்பாங்களா தோத்துருப்பாங்களா தெரியாது. அவங்க கடைசி 7 ஓவரை கரெக்டா ஆடி இருந்தாங்கன்னா மேட்ச் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பாக்குறதுக்கு. ஆமா, இது ரொம்ப இது ஒன் சைடு தான். சொன்ன மாதிரி ஆர்சிபி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் அவங்க 210க்கு ப்ராபபிள் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இவங்களும் அந்த அளவுக்கு போயிருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி நல்ல ஒரு இன்னொரு சிக்ஸர்ஸ் பயங்கரமா பார்த்துக்கலாம். ஒரு 22-23 சிக்ஸர்ஸ் சேர்த்து 2 இன்னிங்ஸ் சேர்த்த மாதிரி செம்மையா பார்த்து இருந்திருக்கலாம். ஸோ அது ஒரு இது. பட் ஓகே, அடுத்து நமக்கு தான் வருது இத்தனை மேட்ச். இன்னொன்னு ஒரு விஷயம் ரஜத் படிதார் வந்துட்டு கொஞ்சம் அந்த பவர் பிளேல அந்த நர்வஸ்னஸ் தெளிவா தெரிஞ்சுச்சு. பிளெண்டர் பண்ணாரு. இல்ல அதுதான் ஒரு நிமிஷம், அவர் ஒரு பிளெண்டர் பண்ணாரு 4th and 5th ஓவர்ல. பட் அதை வந்துட்டு அந்த 10வது ஓவருக்கு அப்புறம் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி ஆர்சிபி எப்படின்னா ஒரு பிளெண்டர் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து வெளியே வர்றது கஷ்டப்படுவாங்க. பட் இதை அவர் வந்துட்டு இதை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்ததுன்றது வந்துட்டு அவங்க ஃபேன்ஸுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு பிளெண்டர்ல இருந்து வெளியே இது வெரி ஹைலி அப்ரிஷியபிள். ஏன்னா
அதுக்கப்புறம் 51 ரன் கொடுக்கறதுன்றது வந்துட்டு ஒரு, ஏன்னா ஒரு கிளியரான மிஸ்டேக். அது அப்படியே ஒருவேளை தோத்துருந்தாங்கன்னா அதுதான் முக்கியமா எல்லாரும் பேசியிருப்பாங்க அந்த பாயிண்ட்டை தான். ஏன் சம்பந்தமே இல்லாம எஸ் தயால கொடுக்காம ரஷிக் தாருக்கு அந்த இடத்த கொடுத்தீங்க, தோத்துருந்தா அந்த பாயிண்ட் எல்லாரும் பேசியிருப்பாங்க. பட் அவர் அதை திருத்திக்கிட்டாரு. அடுத்த மேட்ச் வந்துட்டு பவர் பிளே அந்த மிஸ்டேக் அவர் பண்ணக்கூடாது. நல்லா ஒரு ஸ்பெல்லு போயிட்டு இருக்கும்போது அது சம்பந்தமே இல்லாம, அதுவும் இல்லாம ரஷிக் தார் வந்துட்டு ஒரு டெத்லயும் மிடில்லையும் நல்லா போடுற பவுலர். அடுத்த 2 ஓவர் நல்லா போட்டார் ரஷிக் தார் கொஞ்சம். ம் பட் பவர் பிளேல வந்துட்டு அவருக்கு கரெக்டான ஓவர் கிடையாது. ஓகே அண்ட் அகைன் ஹேசல்வுட் எக்ஸலன்ட் பவுலிங். ஒரு மாதிரி பெர்த்ல போடுற மாதிரி போட்டார் அவர், ஏதோ இந்தியால போடுற மாதிரி ஏய் போடல. ஆமா ஏதோ ஃபர்ஸ்ட் ஓவர் பவுன்ஸ். பயங்கரமா இருந்துச்சுல. ஒரு ஃபுல் லென்த்ல லாஸ்ட் ஓவரே பிச் பவுன்ஸ் பண்றான். பாத்தீங்கன்னா பால் கீப்பர் இப்படி இது பண்றான், இப்படி மேல தலைக்கு மேல பிடிக்கிறான், செம்மையா நல்ல பவுன்ஸ் ஆச்சு. பவுன்ஸ். ஈடன் கார்டன் நல்ல ம் பவுன்ஸ் இந்த வாட்டி. ஈடன் கார்டன் is actually ஹேசல்வுட் a அந்த very bounce. பட் அந்த ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர் ஆர்சிபி வந்து நல்லா பவுன்ஸ் ஆச்சு. அதே மாதிரி ஹேசல்வுட் இன்னொன்னு சூப்பரா பவுன்ஸ் ஆச்சு. இன்னொன்னு ரஷிக் தார் அடுத்த மேட்ச் ஆடுவாரான்னு தெரியல. புவனேஸ்வர் குமார் ஃபிட் ஆயிட்டாருன்னா அதே இடத்துல புவனேஸ்வர் குமார் வருவாரு. இன்னும் கொஞ்சம் பவர் பிளேல உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். ஆப்ஷன் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இது படிக்கல் ரொம்ப அவுட் ஆஃப் இது மாதிரி டச் மாதிரி தெரியுது கொஞ்சம். இல்ல மேபி படிக்கல் சான்சஸ் வந்துட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் சச்சின் பேபி மட்டும்தான். படிக்கலுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றதால ஆட வைக்கிறாங்க. இம்பாக்ட் பிளேயரா ஆடுறதுக்கு அவங்களுக்கு வேற பேட்டிங் ஆப்ஷன் இல்ல. அவங்களுக்கு படிக்கல் இல்ல சச்சின் பேபி, இவங்க 2 தான். அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு போயிருக்காங்க படிக்கல். அவர் இந்த மாதிரி ஒரு 2-3 மேட்ச் சொதப்பினாங்கன்னா அடுத்த மேட்ச் சச்சின் பேபிக்கு போயிருவாங்க. ஏன்னா இன்னைக்கு மேட்ச் ஃபெயிலியர் வந்து பெருசா இம்பாக்ட் பண்ணாது. ஓகேனா அது கம்ஃபர்டபுள் ஜெயிச்சிட்டாங்க, அடுத்து போயிடுவாங்க. பட் அகைன் அதுக்கடுத்து இன்னும் 2-3 மேட்ச் சொன்ன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் சேஞ்சஸ் ஏதாவது இருந்தா பிளான் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்சோட ரிவ்யூ, மேட்சுமே சூப்பரா முடிஞ்சது. அண்ட் நம்ம ரிவ்யூமே இதோட முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா கார்த்தி? நீ தான் நிறைய சொல்லணும்னு சொன்ன, எல்லாமே சொல்லிட்டியா? வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. புரியல. ஓபன் பண்ணிட்டோம் பாயிண்ட். 2 பாயிண்ட் வாங்கிட்டாங்க. ஓகே ஓகே ஓபன் பண்ணிட்டோம். ஓகே ஓகே நைஸ் சூப்பர். ஓகே, அப்போ இந்த வீட்டை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் செம்ம எலக்ட்ரிஃபைங் மேட்சஸ். அண்ட் இதோட இல்லாம நாளைக்கு சண்டே பிளாக் பஸ்டர் சண்டே ஈவினிங் 3:30 ஒரு மேட்ச். அண்ட் நைட்டு 7:30 வந்து ஒரு எல் கிளாசிக்கோ சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச். நிறைய ஃபேன்ஸ் அவரோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மேட்ச் முடிச்சுட்டு அந்த 2 மேட்ச் சேர்த்து நம்ம மேட்ச் ரிவ்யூ இருக்கும். ஸோ அண்டில் அண்ட் தென் we are all signing off. தி ட்ரியோஸ் விஜய் கிறிஸ். விஜய் ஒரு நிமிஷம், அந்த 2 மேட்சோட ப்ரிவியூஸும் போட்டிருக்கோம், அதையும் நீங்க செக் பண்ணுங்க. அதையும் பார்த்துட்டு ஆமா இந்த 2 மேட்ச்க்கு ப்ரிவியூஸ், ஆமா ப்ரிவியூஸ் போட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ ஃபேண்டசிஸுமே அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது பாட்காஸ்ட் மாதிரி கேட்டு பாருங்க. அண்ட் உங்களோட 11 அண்ட் ப்ராபபிள் 11 இம்பாக்ட்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ யா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஆர்சிபி ஃபேன்ஸ் 1 வீக்குக்கு ஜாலியா இருங்க. 28ஆம் தேதி சந்திப்போம். வருஷமா ரொம்ப மனசுல அடக்கி வச்சிருந்ததெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். மே 28ஆம் தேதி சேப்பாக்குல ஜெயிச்சு 16 வருஷம் ஆச்சு. அதை இந்த தடவையா ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஓகே, குட் நைட் எவ்ரிவன், பாய். மே 18ல 2024 வந்து போகும்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப ஈகரா அடிச்சு ஆகணும். ஆமா இல்ல 2 பாயிண்ட்ஸ் வச்சிருங்க. 28ஆம் தேதி ப்ரிவியூக்கு ஒரு பயங்கரமான எபிசோட் இருக்கு. ஸோ அப்போ நம்ம எல்லாமே திரும்ப சந்திக்கலாம். அப்போ பயங்கரமா டிஸ்கஷன்ஸ் இருக்கும். இந்த பாயிண்ட் திரும்ப பேசலாம். Until and then we are all signing off. Thank you. Bye bye.